டுடே வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ் நம்ம கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்தா மட்டும்தான் இது புரியும் நான் என்ன சொல்கிறேன். இல்லாட்டி உனக்கு சத்தியமாக நான் என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறேங்கிறதே உனக்கு புரியாது. தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஹோம் பேஜ் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் வச்சுங்க பாருங்கள், ஹோம் பேஜுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? தென் நான் என்ன சொல்லியிருப்பேன், டாக்குமெண்ட் சேவ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நேம் கொடுத்துரும் அதுக்கே அப்படின்னு சொல்லியிருப்பேன். டாக்குமெண்ட் 2 இருக்குது, பட் டாக்குமெண்ட் 1 தான் கொடுக்கும். நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் 1 சேவ் பண்ணி வச்சுக்கனால அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட்டாக அது 2 கிரியேட் ஆகும். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன்னா அடுத்து நான் ஓப்பன் பண்ணும்போது டாக்குமெண்ட் 3 வரும். நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட்டாக அதுக்கு நேம் கொடுக்கும்போது டாக்குமெண்ட் 1 தான் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோட பர்பஸ் என்னன்னா, இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டேட்டா ப்ளஸ் நம்ம அன்றைக்கி சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது. ஏன்னா கொஸ்டின்ஸில் கேட்பாங்க எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஹோம் தான் வரும். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலில் ஹோம், நியூ, ஓப்பன், ஷேர் பண்ணுறது, இன்ஃபோ, சேவஸ், பிரிண்ட், எக்ஸ்போர்ட்லாம் வந்துடும். ஸோ சேவுக்கும் சேவஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன? சேவுக்கும் சேவஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? சேவ் அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் ஆல்ரெடி சேவாக தான் இருக்குது. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக டேட்டா ஆட் பண்ணி சேவ் கொடுத்தேன்னா சேவ் ஆயிரும். ஸோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் நான் சேவஸ் கொடுத்தேன்னா இதே விஷயத்தை நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வேறு நேம் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சேவுங்கிறது அப்டேட் பண்ணி சேவ் பண்ணுறது, ஜஸ்ட் அப்டேட் பண்ணி சேம் டாக்குமெண்ட் தான் நம்ம திருப்பி அப்டேட் பண்ணி சேவ் பண்ணுறது. அதாவது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டே சேவ் பண்ணுறது. ஆனால் சேவஸ்ங்கிறது நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுறது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோமில் கிளிப் போர்ட். ஸோ கிளிப் போர்ட்னா சொல்லியிருப்பேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறது எல்லாம் வந்துருன்ட்டு. தென் ஃபான்ஸ். ஸோ ஃபான்ஸில் வந்து அண்டர்லைனு, அப்புறம் ஸ்ட்ரைக் த்ரூனா ஒன்றும் இல்லை, அதிலே போட்டு சிம்பிள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். கிராஸ் சம்திங் அவுட் பை டிராவிங் ஏ லைன் த்ரூ இட். ஒரு இது வந்து எழுதிட்டு அதை அடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைக் த்ரூங்கிறது. தென் சப்ஸ்கிரிப்ட். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சப்ஸ்கிரிப்ட்னா என்னது, ஒரு இதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் H2O அந்த 2 இதில் அதான் சப்ஸ்கிரிப்ட். ஸ்கொயர் போட்டால் அது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த இதுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு இந்த டைப் வெரி ஸ்மால் லெட்டர்ஸ் ஜஸ்ட் அபோவ் தி லைன் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகேங்களா? தென் இதில் ஃபான்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? தென் வேறு பேராகிராஃப். ஸோ அதாவது ஹோமில் இது எதுக்காக இது எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறோன்னா, அவன் கொஷின்ஸ் கேட்பான். நான் வந்து இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபாண்ட்டை நான் மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஹோம் போயிட்டு ஹோமில் ஃபாண்ட் இருக்கும், அதில் நம்ம என்ன இது தேவையோ கிளிக் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும்னா ஹோம் போகணும், ஹோமில் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் மாற்றணும். ஓகேங்களா? தென் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம இது பாருங்கள், ரைட் அலைன்மெண்ட், சென்டரு, லெஃப்ட், வந்து லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, ஜஸ்டிஃபை. ஓகேங்களா? இது போக இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, புல்லட்ஸ் கொடுக்கறது, நம்பர் கொடுக்கறது, இல்லை சம்திங் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். மல்டி லெவல் லிஸ்ட்டு. ஸோ அது வந்து படிக்கட்ட மாதிரி அப்படியே சைடாக்க போகும் அந்த மாதிரி இது. தென் டிக்ரீசிங் இன்டென்ட். ஓகே, இன்டென்ட்னா என்னதுப்பா? இன்டென்ட்னா என்னது? இன்டென்ட்னா மார்ஜினுக்கும் நம்ம பேரா எழுதியிருக்கோம் இல்லை, டைப்பாக இருக்குல்ல, இதுக்கும் இடையில இருக்கிற கேப்பு தான் இன்டென்ட். ஓகேங்களா? மார்ஜினுக்கும் இப்போ பாருங்க நகண்டு போதா, நான் ரைட் ஹேண்ட் கொடுத்தோன்னே நகண்டு போயிட்டா. ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள கேப்பு தான் இது வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, இது டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ மார்ஜினுக்கும் நம்ம பேரா ஸ்டார்ட் ஆகலை, இந்த ரெண்டு கூட இருக்கிற அந்த கேப்பு தான் இன்டென்ட் அப்படிம்பாங்க. தென் ஷேடிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டைல்ஸு, தென் வாய்ஸு, ஆட். ஸோ அன்றைக்கி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஏஐ வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட்டில் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபைலட். இதுக்கு முன்னாடி கோட்டோனா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ வந்து மாற்றிட்டாங்க கோபைலட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஹோமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்செர்ட் போனீங்கன்னா பேஜஸ். ஓகேங்களா? அதில் பேஜஸ், டேபிள்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அகைன் சொல்லிடுறேன், டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் அகைன் சொல்கிறேன், அன்றைக்கி வீடியோ பார்க்காதவங்களும் தயவு செஞ்சு பார்த்துங்க, பார்த்தா மட்டும்தான் நான் சொல்கிற டேட்டா புரியும். காலமில் 63 மேக்ஸிமம், ரோ நோ அன்லிமிட்டட். ஓகேங்களா? தென் இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம என்னென்ன பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இன்சைடில் போயிட்டு இல்லுஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு டூல் பாருக்கு இல்லை எனக்கு சேவ், ஐகான், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட், ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கும். நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் பிக்சர்லாம்.
ஸோ பிக்சர் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. எஸ், நம்மளால் ஆட் பண்ண முடியும். வீடியோஸ் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. எஸ், வீடியோஸையும் ஆட் பண்ண முடியும். இந்த போட்டுக்கோங்க பாருங்க, இன்செர்ட் வீடியோஸ் ஃப்ரம் ஏ வெரைட்டி ஆஃப் ஆன்லைன் சோர்சஸ். ஸோ வீடியோஸும் ஆட் பண்ண முடியும், பிக்சர்ஸையும் ஆட் பண்ண முடியும். தென் புக் மார்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம க்ரோமில் போய் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த வெப்சைட் டைப் பண்ணி போகணும் அவசியம் இல்லை. புக் மார்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணால் மேலே அந்த வெப்சைட் போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா, நீங்கள் ஏதோ ஒவ்வொரு பேஜுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகணும்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த இதை நீங்கள் புக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக் மார்க்குள்ளே போயிட்டு அந்த இதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ புக் மார்க்ஸ் ஒர்க் வித் ஹைப்பர் லிங்க்ஸ் டு லெட் யூ ஜம்ப் டு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் இன் யுவர் டாக்குமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் பிளேஸுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் கிராஸ் ரெஃபரன்ஸ். ஸோ புக் மார்க்கும் கிராஸ் ரெஃபரன்ஸ் சிமிலர் தான். பட் புக் மார்க்ங்கிறது நம்மளால் எந்த இடத்துக்கு வேணால் ஜம்ப் ஆகிக்கலாம். பட் கிராஸ் ரெஃபரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹெட்டிங் அண்ட் ஃபிகர்ஸ் டேபிள்ஸுக்காக ஜம்ப் பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அந்த இடத்துக்கு போகணுன்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கமாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஹெட்டர் டாப் ஆஃப் தி இதில் நமக்கு இது கொடுக்குறது. ஃபுட்டர்னா கீழே, இது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். ஹெட்டர் ஃபுட்டர் இதில் தான் இருக்குது, இன்செட்டில் தான் இருக்குது. டெக்ஸ்ட்டு, அதாவது ட்ராப் கேப் நம்ம அன்றைக்கி பார்த்தோமா, ஒரு லைனில் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், முதல் லெட்டர் மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் ட்ராப் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறது இதில் தான். வேட் ஆர்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் தான் இருக்குது. சிம்பிள்ஸ், ஸோ சிம்பிள்ஸுமே வந்து இன்செட்டில் தான் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இன்செட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். தென் ட்ரா போனீங்கன்னா அண்டு ரீடோ இதில் தான் வருது. நமக்கு மேலேயும் வந்துடும், குவிக் சக்ஸஸ் டூல் பார்லேயும் வந்துடும். பட் இங்கேயுமே இருக்குது. தென் ட்ராயிங் டூல்ஸ். ஓகேங்களா. ரூலருங்கிறது வந்து அதாவது ரூலருங்கிறது வந்து நம்ம நீங்கள் இதில் ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா வந்து நான் இது எம்எஸ் வேர்டுங்கிறது பெய்டு கண்டென்ட்டு. பட் இது வந்து நான் வந்து இப்போதைக்கு என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இது மட்டும் பார்க்க தான் முடியும். நான் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் நான் இதனால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பெய்டு வாங்கினா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ரூலர்னால் இந்த மேலே இந்த இடத்துல வரும், இந்த சைன்இன் காட்டுல சேவ் இன்டு சைன்இன் அந்த இடத்துல வரும். ஸோ அதை வந்து அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகிறது. ஓகேங்களா. தென் ஃபார்மேட் பேக்ரவுண்ட். ஸோ எடிட் பண்ணுறது ட்ராவில் தான் வருது. கன்வெர்ட் பண்ணுறது லிங்க் இன்டு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹெல்ப்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ ட்ராவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. தென் டிசைன் போனீங்கன்னா தீம்ஸு, தென் ஸ்டைல்ஸு, கலர்ஸு, ஃபான்ஸு. ஓகேங்களா. ஸோ அகைன் இதெல்லாம் இதில் வருது டிசைன்ஸில். ஸோ பேராகிராஃப் ஸ்பேசிங், எஃபெக்ட்ஸு. ஸோ டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் தான் அன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஃபார்மேட்டிங் இஸ் எடிட்டிங் டூல். ஸோ நம்மளால் எடிட் பண்ண முடியும், அதுதான் இது. வாட்டர் மார்க்குங்கிறது பின்னாடி நம்ம இதுக்கு பின்னாடி எஸ்பிஐ, நீங்கள் எஸ்பிஐ நோட்டீஸ் போது பின்னாடி எஸ்பிஐன்னு அப்படியே இதாக இருக்கும், அதுதான் வாட்டர் மார்க். ஸோ பேக்ரவுண்டுக்கு கலரு பார்டர்ஸ் கொடுக்கறதுலாம் டிசைனில் கொடுக்கலாம். இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் கேலிபர் ஸோ 2023க்கு முன்னாடி வர டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், நம்மளுக்கு கேலிபர் தான் வரும். 2003 வர டைம்ஸ் இன் ரோமன் வரும் டிஃபால்ட்டு இது ஃபாண்டு. இப்போ கேலிபர் சைஸு 11, இதுக்கு முன்னாடி 12 டைம்ஸ் இன் ரோமன் இருக்கும்போது. பட் ஆஃப்டர் 2023 ஆல்டோஸ் தான் வரும். இது ஓல்டு வெர்ஷன். சரிங்களா. அதுக்குமே 11 தான் அதோட சைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் 8லேருந்து 72 வரை தான் இருக்குது. பட் நம்மளால் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண முடியும், மினிமம் ஒன்று கொடுக்க முடியும். ஓகேங்களா. மினிமம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு பாருங்க 11. ஸோ மினிமம் 1 கொடுக்க முடியும். அதில் 8 to 72 தான் இருக்கும். நம்மளால் மினிமம் 1 கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 1638 நினைக்கிறேன். 638. ஸோ இது பெருசாகிடும். ஸோ நம்மளால் கொடுக்கும், அதனால் நம்ம நார்மலாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீடியோ இதில் சொல்லியிருப்பேன், அதனால் அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து வேறு இதில் என்ன இருக்குது, இதுதான் இந்த டிசைன் முடிச்சாச்சு. தென் லே அவுட். ஹேங் ஆகுது.
லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் இருக்குது. ஸோ மார்ஜின்ஸ் அதில் என்னென்ன வரும், ஓரியன்டேஷன், சைஸ். இப்போ வந்து கேட்பாங்க ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரைட் மோடு இல்லை லேண்ட்ஸ்கேப் மோடு மாத்திரம் எங்கே போகணும், லேஅவுட்டில் போயிட்டு பேஜ் செட்டப்பில் ஓரியன்டேஷன்ஸ் போகணும். தென் இன்டென்ட் சொன்னேன்னா இன்டென்ட்டுங்கிறது வந்து அந்த மார்ஜினுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்பு தான் வந்து இன்டென்ட். ஓகேங்களா. ஸ்பேஸிங்கிறது இந்த வேர்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற இதுதான் ஸ்பேஸிங். ஓகேங்களா. தென் இல்லை ஓகே வாப் டெஸ்ட் நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து வாப் டெஸ்ட்னால் இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து பெண்ணுன்னு டைப் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ வந்து பெண் இல்லை வெங்கடேஷ்னு என் மேரன் டைப் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் விஇ ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் போயிடுதான். இப்போ இங்கே வச்சு நான் டைப் பண்ணாலுமே இது என்ன போயிடுது, இது நெக்ஸ்ட் லைன் போயிடுதா. ஏன் இது நெக்ஸ்ட் லைன் போகுதுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை ஆக்சுவலி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக போகுது பார்த்தீங்களா. இதுதான் வாப் டெக்ஸ்ட். ஸோ நம்மளால் அந்த இடத்துல 2 லெட்ரு வரலாம். பட் அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டுங்கிறது வந்து 10 லெட்டராக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டு மொத்தமாக சேர்ந்து அடுத்த லைனுக்கு வந்துடும். இதுதான் வந்து வாப் டெஸ்ட் பார்த்துருக்குறோம் நம்ம. தென் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே செலெக்ஷன் பிளான் ஓகே இதெல்லாம் அலைன்மெண்ட். ஸோ அரேஞ்ச் இருக்கும். இதில் லேஅவுட்டில் பேஜ் செட்டப், பேராகிராஃப், அரேஞ்ச் இதில் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்துக்கோங்க. தென் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அதாவது நம்ம இப்போ புக்கு நம்ம ஒரு புக்கு வாங்குகிறோம். முன்னாடி வந்து என்னென்ன கண்டென்ட்னு ஒரு பேப்பில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் ஃபுட் நோட்னா என்னென்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு நோட் கொடுக்க போகிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இப்போ ஃபுட் நோட் என்ன சொன்னாங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் அல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் சொன்னாங்களா. அப்போ நான் அல்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இதனால் ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா பை பண்ணால் மட்டும் தான் வரும். என்ன ஆகுனா அட் தி பேஜ், இந்த பேஜோட எண்டில் ஒன்றுன்னு வந்து இங்கே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பக்கத்துலேயும் ஒன்றுங்கிற சிம்பிள் மேலே, அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு அது கனெக்ட். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிறத நான் எக்ஸ்ட்ரா டூல்ஸில் போகிறேன். இந்த இடத்துல வர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கீழே போயிட்டு வெங்கடேஷ் வந்து மேக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கீழே போய் ஒரு கமாண்ட் ஆட் ஆகின மாதிரி ஆயிரும். இதே வந்து எண்டு நோட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா பேஜோடைய பாட்டமில் ஃபுட் நோட் வரும். எண்டு நோட்டுங்கிறது ஓவரால் அந்த டாக்குமெண்ட்டுடைய எண்டில் வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். நம்ம டாக்குமெண்ட்டோட எண்டில் வர்றது ஃபுட் நோட்டு, சாரி எண்டு நோட்டு. பேஜோடைய எண்டில் வர்றது எண்டு நோட்டு. ஸோ இதிலே கொடுத்துங்க பாருங்க. நம்ம எண்டு நோட் கொடுக்கும்போது நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் நம்பர்ஸ் ரெஃபரிங் டு தி எண்டு நோட்ஸ் ஆர் ஆடட் டு யுவர் டெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ சூப்பர் ஹிட் அது மேலே வந்து ஒரு 1, 2ன்னு வந்துடும். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கீழே அந்த பேஜு கீழே வந்து 1ன்னு இருக்கும். இந்த 1 எதை ரெஃபர் பண்ணால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரெஃபர் பண்ணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ வெங்கடேஷ் வந்து மேக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. தென் சிட்டேஷன் அண்டு பிப்ளோகிராஃபி. ஸோ சிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கேருந்தெல்லாம் இந்த ஆர்டிக்கலை நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த இதுக்கான மீனிங். ஸோ அதை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன், இந்த வீடியோ பார்த்தேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. தென் கேப்ஷன்ஸ், இன்செர்ட் கேப்ஷன் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும். இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் கொடுக்குறது. தென் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ரெஃபரன்ஸில் வருது. ஓகேங்களா. மெயிலிங் நான் சொன்னேன். மெயிலிங்னா மெயில் மெர்ஜ்னு என்ன அர்த்தம், இந்த பேரில் தான் ஒரு மெயில் மெர்ஜ். ஸோ மெயில் மெர்ஜ் கிரியேட் ஒன் டாக்குமெண்ட் அண்ட் சென்ட் இட் டு மல்டிபிள் பீப்புள். நான் சொன்னேன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்க, எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாம். நான் எல்லாத்துக்குமே வந்து லெட்டர் அனுப்பணும். இதுக்கு கண்டென்ட் சேம் தான், பட் லெட்டர் அட்ரஸ் மட்டும் நேம் மட்டும் தான் டிஃபர் ஆகும், ரோல் நம்பர் மட்டும். நான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணுவேன், கண்டென்ட்டை வச்சுட்டு மெயில் மெர்ஜில் போயிட்டு அந்த மற்றவங்க ஒவ்வொரு டேட்டா உங்களோட இண்டிவிஜுவல் டேட்டா மட்டும் ஆட் பண்ணி போட்டோன்னா தனித்தனி லெட்டராக கிரியேட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். தென் ரைட் அண்ட் இன்செர்ட் ஃபைல்ஸு அண்டு ப்ரிவியூ ரிசல்ட்ஸு. நம்ம மெயில் மெர்ஜில் தான் ப்ரிவியூ ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா. தென் ஃபினிஷ். ஸோ மெயில் மெர்ஜில் க்ரியேட் பண்ணுவோம், மெயில் மெர்ஜ் பண்ணுவோம், வேறு ஏதாவது ரைட் அண்ட் இன்செர்ட் பண்ணால் இன்செர்ட் பண்ணிக்கலாம், அதை ப்ரிவியூ ரிசல்ட் பார்ப்போம், தென் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மெர்ஜ் பண்ணி. ஓகேங்களா. இதுதான் மெயில் மெர்ஜ். தென் ரிவ்யூ.
ரிவ்யூவில் வந்து ப்ரூஃபிங். ஸோ ப்ரூஃபிங்னா தெசாரஸ்லாம் அன்றைக்கி சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆண்டனிம் சினானிம்ஸ் ஆஃப் வேர்டை இது பண்ணுறது தான் இது. தென் வேர்டு கவுண்டு. ஸோ இது ரெண்டுமே ப்ரூஃபிங் கீழே வரும். தென் ஸ்பீச். ஓகேங்களா, ரீடு டெஸ்ட் அவுட், அதாவது நம்ம இப்போ இது நான் ஸ்பீச் கொடுத்தேன்னா இது இங்கே என்ன இருக்குங்கிறத அது ரீட் அவுட் பண்ணும். ஸோ அக்செப்டபிலிட்டி, லாங்குவேஜ், கமெண்ட்ஸு, மார்க்கப், ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்துடுவீங்க. தென் வியூ. வியூவில் பார்த்தீங்கன்னா எப்படி வியூ வேணும் அப்படிங்கிறது. தென் வந்து இமர்சிவ், பேஜ் மூவ்மெண்ட்டு, அது மூவ் பண்ணுறது. ஜூம் எங்கே வரும் பாருங்கள், வியூவில் தான் வரும். மினிமம் என்ன மேக்ஸிமம் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள், சரிங்களா. தென் இதெல்லாம் ஸ்ப்ளிட், இதெல்லாம். தென் மேக்ரோஸ், முக்கியமான விஷயம். நான் சொன்னேன் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று ஃபார்மட் பெயிண்டர், இன்னொன்று வந்து மேக்ரோஸ். ஃபார்மட் பெயிண்டருங்கிறது இந்த பேரால் இருக்கிறத விஷயத்தை மட்டும், இப்போ நான் இந்த பேரா யூஸ் பண்ணுறேங்க, நான் டிஃப்ரெண்ட்டு ஃபாண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, யூஸ் பண்ணிட்டு இப்போ அதே நெக்ஸ்ட் பேராஃபில் எனக்கு அதே ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா நான் ஃபார்மட் பெயிண்டை கொடுத்தா இந்த இதுக்கு காப்பி ஆயிரும். ஓகே, மேக்ரோஸ்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டே க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த டாக்குமெண்ட்டு நான் க்ரியேட் பண்ணும்போது இதை சேவ் கொடுத்துட்டேன்னா, மேக்ரோஸ் ஆன் பண்ணிட்டேன்னா நான் என்னென்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் சேவ் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நான் இதை ஆன் பண்ணிட்டேன்னா நான் பேராஃப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணோம் அது அப்படியே இதுக்கு வந்துடும். அதுதான் மேக்ரோஸ். தென் ஹெல்ப். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன் அன்றைக்கி. ஏன்னா இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் புரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேஜ் 1 வேர்டு கவுண்ட் இங்கே தான் வரும், ஜூம் இங்கே தான் வரும். இந்த இதில் நம்ம பார்த்தோம் எப்படி வியூ வேணும், ரீடு மோடு என்ன மோடுங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஜூம் அண்ட் மேக்ஸிமம் மினிமம் என்னங்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்ல நினச்சேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்காக தான். தேங்க்யூ.